குடிச்சிடறாரு. அப்படி தான் அந்த விஷத்தை குடிக்கும் போது இந்த பார்வதி என்ன பண்றான்னு, ஆஹா விஷத்தை கணவர் குடிக்கிறாருன்ட்டு அப்படி சங்க பிடிச்சிருவாங்க. அது சங்க பிடிக்கும் போது அந்த விஷம் வந்து சங்கிலே நின்றுக்கும். ஸோ அப்பதான் அவருக்கு பாத்தீங்கன்னா திருநீலகண்டர், இதுக்கு பேர் கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த சங்குல விஷ நிப்பாட்டிடுறாங்க அந்த அம்பாள். நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா திருநீலகண்டர்னு அன்னிலேருந்து அவரை நம்ம வணங்குறோம். இந்த விஷம் அருந்திய நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஏகாதசி நாள். அப்ப ஏகாதசி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவும் நம்ம அருந்தக்கூடாது, புதுசா நம்ம எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது, இப்படி ஏகாதசி நம்ம விரதம் இருக்க சொல்லுவாங்க. அப்படி இவர் விஷத்தை குடிக்கும் போது பாத்தீங்கன்னா திருநீலகண்டர்னு அவருக்கு நேம் வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆழகால விஷத்தை அவரு குடிச்சிடுறாரு. புரியுதா? குடிச்சப்ப என்னன்னா வந்து சிவபெருமான விஷம் இல்லையா, விஷம் வந்து தலையில நிற்கும் போது அவரால் முடியல. புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்றாரு, படுத்துடுறாரு. புரியுதுங்களா? அதான் அந்த ஏகாதி